தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு காணொளி இதை வேணும்னே ஒரு பரப்புரையும் பண்ணுறாங்க. அதாவது நம்ம எல்லாம் கேனப்பயல்கள் அப்படின்ற முடிவுக்கே இவங்க வந்துட்டாங்க. யார்? இந்த திமுக கும்பல் வந்து விட்டது. இந்த ஈகோ சிஸ்டம் என்று சொல்வோம், இவர்களாக ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு வட்டம். இந்த வட்டம் என்பது நம்ம எல்லாம் கேனப்பயல்கள் என்று நினைத்திருக்கிறது. கிடையாது அப்படின்றதை விளக்குவதற்காகத்தான் இந்த காணொளி. என்னன்னா, மனோ தங்கராஜ் புதிதாக மீண்டும் சேர்க்கப்பட்ட அமைச்சரான மனோ தங்கராஜ் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கிறார் அல்லது கொடுக்க வைக்கப்படுகிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இந்த பேட்டி என்ன அப்படின்னா, பெங்களூரில் அந்த ஆர்சிபி அப்படின்ற அந்த அணி, அது ஒரு தனியார் அணி. இந்த தனியார் அணி இந்த ஐபிஎல் என்கிற ஒரு தனியார் கோப்பையை வெற்றி பெற்றதற்காக நடத்தப்பட்ட வெற்றி விழா. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா, சின்னசாமி ஸ்டேடியம், அதாவது பெங்களூரில் மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது பெங்களூர் பிரதான இடத்துல இருக்கக்கூடிய இந்த சின்னசாமி ஸ்டேடியம் என்கிற அந்த பாதைகள் எல்லாமே, அந்த ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடுகளாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஓல்டு பெங்களூர் அப்படின்னு சொல்லப்பட்ட இடங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு குறுகிய பாதைகள். அந்த இடத்துல ஒரு கூட்ட நெருக்கடி ஏற்படுது. லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள். ஏன்னா 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் கோப்பையை பெங்களூரு அணி வெல்கிறது அப்படின்றதுனால, அதாவது முதல் முறை வெல்கிறது, அதுவும் 18 ஆண்டுகளுக்கு காத்திருப்புக்கு அப்புறம் வெல்கிறார்கள் அப்படின்றதுனால அது அபரிவிதமான ஒரு கூட்டமாக வந்து விடுகிறது. இத்தனைக்கும் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த கூட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, நாங்களும் கட்டுப்படுத்த முடியாது, அதனால் தள்ளி வையுங்கள், இந்த விழாவை, வெற்றி விழாவை தள்ளி வையுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், கொல்கத்தாவில் இது மாதிரி வெற்றி விழா நடந்திருக்கிறது. மும்பையில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகக்கோப்பையை வெற்றி பெற்று வந்த பொழுது இதில் மும்பையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியது. அதெல்லாம் அவங்க சமாளித்தாங்க. அதை மாதிரி இங்கே சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னர் வெற்றி பெற்றிருக்கீங்க, உடனே நீங்கள் இதை நடத்துகிறீங்க அப்படின்னும் பொழுது இதை செய்ய வேண்டாம். அதுவும் மட்டும் இல்லாமல் அனுமதி இலவசம்னு வேற கொடுத்துருக்கீங்க. இப்படி இல்லாமல் எச்சரிக்கை கொடுத்தும் ஆர்சிபியோடைய நிர்வாக தலைமை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இதை நிர்பந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சின்னசாமி ஸ்டேடியமில் இந்த கூட்டம் கூடும் பொழுது, நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, வெளியில் அந்த கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டு உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. தள்ளுமுள்ளில் மூச்சு திணறல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 12 பேர் இறந்து போய்க்கிறார்கள், போயிட்டாங்க. நிறைய பேர் கவலைக்கிடம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண்ணும் கூட இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது உண்மையிலேயே ஒரு துன்பியல் சம்பவம் தான் எடுத்துக்கணும். யாருடைய அலட்சியம் அப்படின்றது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூருடைய கமிஷனர் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேலும் சில அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. இது சார்ந்த ஒரு கேள்வியை மனோ தங்கராஜ் என்கிற அமைச்சர், அவருக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தமே கிடையாது. விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அப்பப்போ அப்ஸ்கண்ட் ஆகிடுவார். அப்போ இந்த கேள்வியை வைத்ததற்கு இவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கர்நாடகாவில் 11 பேர் ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா, இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மருந்து தழுவுது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, திருவிழாக்கள், கோவில் திருவிழாக்கள் என்று மக்கள் கூடுவதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு பொருள்பட சொல்கிறார். இதை நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, அவர் கோவில் திருவிழா என்று ஏதாவது ஒரு கோவிலை சொன்னாரா? இதை ஏற்கக்கூடிய ஒரு வாதம் தானே, இப்படின்லாம் முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்படி சொன்னால் பாஜக தரப்பிலிருந்து எதிர்ப்பு வரும். பாஜக தரப்பிலிருந்து எதிர்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்து மத ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ ட்ரெண்டிங்கு மனோ தங்கராஜ் பேசிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இது ஒரு முட்டாள்தனமான வாதம். முதலானது, நீ இந்த மதமே கிடையாது. எங்கள் மதத்தில் எங்கள் கோவிலுடைய விழாக்கள் எப்படி நடக்க வேண்டும், யார் யார் கூட வேண்டும் என்று சொல்வதற்கு நீ யார்? நீ அமைச்சர் என்றால் அந்த வேலையை மட்டும் செய். அதை விட்டுவிட்டு உன்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி நீ பேசினாக்க அப்போ எதிர்வினை வரும். ஆனால் எதிர்வினை வர வேண்டும் என்பதற்காக இந்த யுக்தி பயன்படுத்தப்படுகிறது. இது யார்? இது பெண் நிறுவனம் மற்றும் மற்ற இவங்க 6 நிறுவனம் வச்சுருக்காங்களே, இவங்களுடைய வேலையை தான்.
இப்படி அதை மடைமாற்றம் செய்து, அதாவது கிளாம்பாக்கத்தில் ஏற்பட்ட அந்த கலேவரம் நேத்தி பார்த்தோம் நம்ம. ஊரே காரி துப்புச்சு ஸ்டாலின. இந்த கலேவரத்திலிருந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த யுக்தியை கையில் எடுக்கிறார்கள். என்ன? இந்த மாதிரி வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு கருத்தை சொல்லிட்டா, இல்ல சனாதனம் குறித்து ஒரு கருத்தை சொல்லிட்டா. வழக்கமா யார் வருவாங்க இவைங்களுக்கு காப்பாத்துறதுக்கு அப்படின்னாக்க, முன்னாடிலாம் முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய அந்த மாநில தலைவர் அவர் வந்திருந்தாரு. இல்ல ஆளுநர். இந்த மாதிரி பிரச்சனைகள் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறது. இது வந்து மீடியாவிலும், சோசியல் மீடியாவிலும் மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிறது என்றாலே ஆளுநர் வந்துடுவார் அவருடைய கருத்தை சொல்லிக்கொண்டு. அந்த மாதிரி நடந்து இருந்த காலம் வந்து இன்னைக்கு இல்ல அப்படின்றதுனால, இவங்களா இந்த அமைச்சர்களை வைத்து ஏற்படுத்துகின்ற கான்ட்ரோவர்சி தான் இது எல்லாமே. இப்ப இதுக்கு நம்ம பதில் சொல்வதற்கு கிளம்பிடுவோம். ஊர் திருவிழாவ பத்தி உனக்கு என்ன வந்தது? ஏன் உன்னுடைய பொதுக்கூட்டங்கள் நடக்கலையா? இப்ப சமீபத்தில மதுரையில நீ பொதுக்குழு கூட்டுறேன்ட்டு கூட்டம் கூட்டலையா? ரோட் ஷோ நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அங்க நடத்தினாரே மதுரையில. ரொம்ப அவசியமா? நாட்டு மக்களுக்கு ரொம்ப அவசியமா? விஜய் நடத்துறாரு அப்படின்னா, விஜயுடைய கட்சியை பரப்புரை செய்வதற்காகவும், விஜயுடைய கட்சி புதிய கட்சி என்பதனால் மக்கள் முன்னால் அதை நிறுவுவதற்காகவும் அவர் அதை செய்கிறார். நீ 75 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. இந்த 75 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சிக்கு இது அவசியமா? செட்டப் நாடகம் போல. உன்னுடைய கட்சியுடைய பாரம்பரியம் என்ன என்று தெரியாது என்றால் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள். 1977ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். ஜூன் மாதம் அவர் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆகஸ்ட் 23 1977 கருணாநிதியிடமிருந்து முரசொலி. அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் உலகம் கிடையாது. அப்போல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் டிவி சேனல்லாம் கிடையாது. அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான். 1977ல் கருணாநிதி முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பேன்னு எப்போ எழுதுவார் இல்லையா? அந்த மாதிரி உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே அணிதிரண்டு வாரீர், ஈழத் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுப்போம். அதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்துவோம். சீரணி அரங்கத்திலிருந்து அந்த பேரணி துவங்கும். நீங்கள் அணிதிரண்டு வாரீர் என்று ஒரு கடிதம் மட்டுமே எழுதுகிறார். அதுவும் இந்த முரசொலியில் எழுதுகிறார். நம்ப மாட்டீர்கள். அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 24 சீரணி அரங்கத்தை நோக்கி உடன்பிறப்புகள் திரள்கிறார்கள். எப்படி திரள்கிறார்கள்? உடன்பிறப்புகள் மட்டுமில்லை, பொதுமக்களும் திரள்கிறார்கள். எப்படி? கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கூடுகிறார்கள். எவ்வளவு? 6 லட்சம் பேர் கூடுகிறார்கள். மிகப்பெரிய அளவில். அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. பிரமாண்ட வெற்றியை பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட 183 இடங்களில் 71ல் பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் 76, 77 அந்த தேர்தலில் அவர்கள் 48 இடங்களுக்கு தள்ளப்பட்டார்கள். 48 இடங்களே மிகப்பெரிய வெற்றியாக அப்பொழுது எதிர்க்கட்சிக்கு பார்க்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஏன்னா எதிர்க்கட்சி வரிசையில் திமுக துடைத்து எறியப்படும், எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத அளவுக்கு துடைத்து எறியப்படும் என்ற நிலையில் 48 இடங்கள் வெற்றி பெற்றது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. அதில் துக்ளக்குடைய தலையங்கம் அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இது வந்து அதிமுக பெற்ற வெற்றி என்றாலும் கூட திமுக அழிந்து விடவில்லை என்பதற்கு இந்த 48 இடங்கள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு அவர்கள் அந்த துக்ளக்கில் வந்து தலையங்கம் எழுதுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வெற்றி பெற்ற உடனேயே பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரை கேட்குறாங்க, திமுக 48 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தமிழகத்தை பாதிக்கின்ற விஷயங்கள் என்று வரும்பொழுது திமுக அதிமுக என்றெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் செயல்படுவோம் என்று அவர் பதிவு செய்கிறார். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படியான ஒரு பாரம்பரியம் கொண்ட கட்சி, நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருவர், எதையுமே நிரூபிக்காத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர், மக்கள் செல்வாக்கு இருக்கிறது எந்த அளவிற்கு, அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் என்கிற அளவில் இருக்குது. அதுவே மக்கள் பிரதிநிதியாக ஏற்பதற்கான செல்வாக்காக மாறுமா அப்படின்றது வந்து தேர்தல் வரும்போது தான் தெரியும். அதுவே தெரியாத நிலையில் அவர் கோவையில் ரோட் ஷோ நடத்தினா உங்கள் பையன் கோவையில் ரோட் ஷோ, அடுத்த நாள் உதவாக்கிற பையன். அவர் மதுரைக்கு போனார், யதார்த்தமாக நான் வந்து மதுரைக்கு போய் நான் ஷூட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டார். அது கூட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க.
அவர் ஏன் வந்து இதுக்கு மேலாம் ஷூட்டிங் போகும்போது சொன்னாரா, இப்போ மட்டும் ஏன் சொல்கிறாருன்னு? அவரையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்கல்ல. அப்போ அவர் அரசியல் பண்ணாமல் உங்கள் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அவர் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவார்? அதான் அரசியல் பண்ணுறாரு. அதுக்கே அங்கே கூட்டம் கூடிவிட்டது மதுரையில். அப்படி கூட்டம் கூடியதற்கு இவர்கள் உடனே இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்களாம். எப்படி? ஸ்டாலினை வைத்து, இந்த பொம்மையை வைத்து ஒரு ரோட் ஷோ என்கிற பெயரில் ஆட்களை கூட்டி வந்து நிரப்புவது. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி, எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு பாருங்க. விஜயை பார்த்து இவர்கள் காப்பி அடிக்க அளவில் தான் இவர்களுடைய கட்சி இருக்கிறது. சரி, இந்த ரோட் ஷோ, இந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் என்ன பேசினார்னா, கட்சியுடைய வந்து வலிமையை பேசினார் என்றால் அதை விட அதிகமாக நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம், நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவோம்? நாங்கள் இந்த சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறோம், மக்களை கவரக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அங்கே திடமாக தெம்பாக சொல்ல முடியவில்லை. உன்னால் முடியாது. ஏன்னா நீ நடத்துகிறதே ஒரு ஆட்சி கிடையாது, இது ஒரு அலங்கோலம். இந்த அலங்கோலத்தை நியாயப்படுத்த உன்னாலேயே முடியாது, உங்க கூட இருக்கக்கூடிய தொங்கு சதைகளான கூட்டணி கட்சிகளாலும் முடியாது. இப்படியான ஒரு சூழலில் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை என்னென்னா, இந்த ரோட் ஷோ, இல்லை உன்னை வைத்து ஒரு காணொளி போட்டு காமெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பில்டப்லேயே உன்னை எடுத்து செல்வதற்கு ஒரு டீம் இல்லை, 5 நிறுவனங்கள் இதற்காகவே அமர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனங்களுடைய வேலை மக்களை திசை திருப்புவதற்காக, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளில் திசை திருப்புவதற்காக இந்த மனோதங்கராஜ் போன்றவர்களை எல்லாம் பயன்படுத்துவது. இப்போ எல்லாருமே மனோதங்கராஜ் பேசியதை நோக்கி போவார்கள், மற்ற விஷயங்களை மறந்து கிளாம்பாக்கத்தை மறந்து விடுவார்கள் அப்படின்றது இவங்களுடைய எண்ண ஓட்டம். நடக்காதடியோ, நாங்கள் வந்து இதை உங்களை கண்கொத்தி பாம்பு போல பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தோல் உரித்து நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம். அதற்காகத்தான் இங்கே தொடர்ந்து காணொளிகள் போட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.